நாகையில் பாஜகவினர் தேசிய கொடி பேரணி 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பகல்காம் தாக்குதலை கண்டித்தும் தீவிரவாதிகளுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் போரில் வெற்றி பெற்ற இந்திய ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் பாஜக சார்பில் ஊர்வலம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பாஜக மாவட்ட தலைவர் விஜயேந்திரன் தலைமை தாங்கினார். மாநில செயற்குழு உறுப்பினர் நேதாஜி முன்னிலை வகித்தார். தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தங்க வரதராஜன் தேசிய கொடி அசைத்து ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். நாகை 4 கால் மண்டபத்தில் தொடங்கிய ஊர்வலமானது நீலா கீழே வீதி, அபிராமி அம்மன், அண்ணா சிலை, புதிய பேருந்து நிலையம் வழியாக ஆவணி திடலில் சென்றடைந்தது. இதில் பொது செயலாளர்கள் ராம வைரமுத்து மற்றும் பானுச்சந்திரன், ராஜேந்திரகுமார் உள்ளிட்ட பாஜகவினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் விவசாயிகள், தன்னார்வலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். எமது நாகை மாவட்ட செய்தியாளர் RS இளங்கோவன். போரில் பாகிஸ்தானை சின்னாபின்னமாக்கிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இந்த பேரணியின் ஒருங்கிணைப்பாளர் ஜி விஜயேந்திரன் அவர்களை தலைமையேற்று நடத்தவும், இர்கான் இன்டர்நேஷனல் தனி இயக்குநராக இருக்கின்ற தங்க வரதராஜன் அவர்கள் இந்த பேரணியை துவக்கி வைக்கவும் அன்போடு அழைக்கிறேன். இந்த பேரணியின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் உங்களை எல்லாம் வருக வருக என வரவேற்று அடுத்தபடியாக இந்த பேரணியை திரு தங்க வரதராஜன் அவர்கள் துவக்கி வைப்பார்கள். தமிழக முன்னேற்ற கழகம் பாரதிதாசன் அவர்களையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறோம். ரெடி. பாகிஸ்தானை துவசம் செய்த நமது இந்திய ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலே, அதே போல போரில் பாகிஸ்தானை சின்னாபின்னமாக்கிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இப்பொழுது இந்த பேரணியின் ஒருங்கிணைப்பாளர் ஜி விஜயேந்திரன் அவர்களை தலைமையேற்று நடத்தவும், இர்கான் இன்டர்நேஷனல் தனி இயக்குநராக இருக்கின்ற தங்க வரதராஜன் அவர்கள் இந்த பேரணியை துவக்கி வைக்கவும் அன்போடு அழைக்கிறேன். இந்த பேரணியின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் உங்களை எல்லாம் வருக வருக என வரவேற்று அடுத்தபடியாக இந்த பேரணியை திரு தங்க வரதராஜன் அவர்கள் துவக்கி வைப்பார்கள். தமிழக முன்னேற்ற கழகம் பாரதிதாசன் அவர்களையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறோம். ரெடி. முன்னாடி வாங்க. வண்டி எடுங்க. கொடி தாய் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் பத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. இந்திய பூமி இது. தாய் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் பத்திட தன்னலம்
கடந்த ஏப்ரல் 22 காஷ்மீரில் சுற்றுலா சென்ற அப்பாவி இந்திய மக்கள் 26 பேர் பாகிஸ்தானுடைய ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளால் கோரமாக சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைகிற வரையில் இந்த பாரத பிரதமர் என்று சொன்னார். நிச்சயமாக இந்த நாட்டு மக்களுடைய பெண்களுடைய உரிமத்தை அளித்த அந்த பயங்கரவாதிகளுக்கு நிச்சயமாக கடுமையான பதிலடி கொடுப்போம் அப்படி சொன்னார். அப்படிப்பட்ட நோக்கத்தோடு சரியாக 20 தினங்கள் கழித்து பாகிஸ்தானுடைய உள்ளே உள்ள அத்தனை பயங்கரவாதி முகாம்கள் மீதும் துல்லியமான நம்முடைய ராணுவ முப்படை தளபதிகளுக்கு அதிகாரம் கொடுத்து முப்படைகளுடைய ஒரு துணிச்சலான வீரமான நடவடிக்கை மூலம் அங்கே பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் உலக நாடுகள் எல்லாம் வியக்கத்தக்கின்ற வகையில் நம்முடைய பதில் தாக்குதல் பயங்கரவாதிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது, பாகிஸ்தான் ஏற்படுத்தியிருக்கின்றது. அப்படி வெற்றிகரமான இந்த தாக்குதலுக்கு உறுதுணையாக இருந்து முன்னிருந்த நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்த மரியாதை செலுத்தும் விதமாக அதுபோல முப்படை தளபதிகளுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நாட்டை வழி செல்லக்கூடிய பாரத பிரதமருக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் மக்களோடு ஒருங்கிணைந்து அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தேசிய கொடிய யாத்திரையை நடத்தி வருகிறது. அந்த வகையில் நாகை மாவட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய நாகை மாவட்ட பாஜக ஒருங்கிணைப்பு தலைவர் அவர் ஒருங்கிணைப்பு திரு விஜயேந்திர ஒருங்கிணைப்பிலும் நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் மாநில செயற்குழு உறுப்பினர் நேதாஜியுடைய ஒருங்கிணைப்பிலும் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது.